அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையிலும், மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் உரிமைத்தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் குடும்பத் தலைவிகளின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமைத் தொகை 3000 ரூபாய் மற்றும் கோடைகால சிறப்பு தொகையாக கூடுதலாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இத்திட்டத்தை மேலும் பரவலாக்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. தற்போது விடுபட்டுள்ள தகுதியுள்ள பெண்கள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்களை இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மற்றொரு மகிழ்ச்சி அறிவிப்பாக தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12,000 வர வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி மத்திய அரசு ஒரு பிரமாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வாக்காளரின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12,000 வர வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது. தமிழக அரசின் ரூபாய் 5000 திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவியை நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக 12,000 ரூபாயாக பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12,000 விரைவில் வர உள்ளதால் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த அறிவிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலேயே திமுக அரசு 5 பவுன் வரையில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. எனவே இந்த முறையும் கூட்டுறவு கடன்களில் வைக்கப்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.